உன்னுடைய கடைசி ஆசை என்ன? என்னை தூக்கில் போடக்கூடாது அவன் சொல்றான். பகத்சிங் சொல்றான். ஏன் பயமா இருக்கா? பயமா இருந்தா நான் ஏன் அதுக்குள்ள வர்றேன்? ஒருத்தத்தை கேட்டேன், உங்க பையன் என்ன படிக்கிறார்? தம்பி படிப்பை முடிச்சுட்டான் அப்படின்னாரு. அரண்டு போனேன். உலகத்துல எவனும் செய்ய முடியாத வேலை. என்ன படிச்சிருக்காரு? 8th ஃபெயில் அப்படின்னா. இதுதான் படிப்பா? படிப்புன்னா முடிக்கவே முடியாதுங்க. ரொம்ப அவர் அடுத்த ஷூட்டிங்ல பாக்குறப்ப நிச்சயமா இதை பத்தி சொல்றேன். உங்க ஒரு 20-25 பேருடைய முகம் மட்டும் இருந்துச்சு. அதுல எல்லாரும் போய் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. செல்ஃபி நானே எடுத்துக்கிட்டேன். என்னன்னு தெரியாம எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஒருத்தவங்க யாருன்னு கேட்டேன். ஏன்னா நம்ம ஊர்ல யார்கிட்ட செல்ஃபி எடுப்போம் தெரியுங்களா? ஒரு 20-25 பேருடைய முகம் மட்டும் இருந்துச்சு. அதுல எல்லாரும் போய் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. செல்ஃபி நானே எடுத்துக்கிட்டேன். என்னன்னு தெரியாம எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஒருத்தவங்க யாருன்னு கேட்டேன். ஏன்னா நம்ம ஊர்ல யார்கிட்ட செல்ஃபி எடுப்போம் தெரியுங்களா? ஒண்ணு சினிமா நடிகரா இருக்கணும், இல்லைன்னா கிரிக்கெட்காரராக இருக்கணும். அவர் ஏதாவது ஒரு மேட்ச்ல விளையாடிட்டு இருக்கணும். வேற யாருடையும் பெருசா போட்டோ எடுக்க மாட்டோம். இந்த போட்டோ எடுத்த உடனே இது யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த 22 பேரும் இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய புரியாது, ஒர்க் பண்ண பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதோட நிறுத்தலைங்க, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள். ஒரே பல்கலைக்கழகத்துல 22 பேர் நோபல் பரிசு பெறாங்கன்னு சொன்னா அந்த பேராசிரியர்கிட்ட படிக்கக்கூடிய நாம எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா அவங்க வகுப்புக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்னு. அவர்கள் எத்தனை புதையலை மனசுக்குள்ள வச்சிருக்காங்க, எத்தனை ஆற்றல் நமக்கு தெரியாதுங்க. சர்வசாதாரணமா நினைக்கிறோம். என்ன அவருக்கு சினிமா தான் அப்படி நம்மளை கெடுத்து வைக்குது. எந்த சினிமாலையாவது ஒரு அறிவான பேராசிரியர் காமிச்சிருக்காங்களா? லூஸ் மோகன், மதன் பாப்பு, கவுண்டமணி, இவங்க தான் பேராசிரியர்களாக நடிப்பவர்கள். அவங்க பள்ளிக்கூடம் கூட போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பேராசிரியர் யாரு? இந்த இருக்கு ஹாலோஜன் லைட்டு, ஒரு அகல் விளக்கு சாதாரணமா அப்படி வீட்டில் வைப்போம், கார்த்திகை தீபம். அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? அகல் விளக்கு பூனா அமர்ந்து போகும், காத்துல அமர்ந்துடும். ஹாலோஜன் லைட் அமராது. ஆனா வேறுபாடு என்ன தெரியுமா? என்ன முயன்றாலும் இந்த ஹாலோஜன் லேம்ப்ல இன்னொரு லேம்பை உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு கார்த்திகை தீபம் லட்சக்கணக்கான தீபங்களை உருவாக்கி காட்டும். ஆசிரியர்கள் தீபங்களை போன்றவர்கள். ஒளி தருவது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? உருவாக்குவாங்க. அடுத்து 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 யோசி, கவனிச்சு பார், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது வேணுங்க. கலாம் அவர்கள், மேதகு அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறப்ப உட்கார்ந்து இருந்தாலும் யார் தெரியுங்களா? 2வது வரிசையில் உட்கார்ந்து இருந்தது அவங்களுடைய அண்ணன் மனைவி, அவங்க குடும்பம் எல்லாம். முதல் வரிசையில் உட்கார்ந்து இருந்தது யார் தெரியுங்களா? அவருக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள். இந்த 2வது வரிசையில் இருக்கவங்க இல்லைன்னா நான் இல்லை, எங்க குடும்பம் இல்லைன்னா. ஆனா முதல் வரிசையில் இருக்கக்கூடிய எங்க வாத்தியார்கள் இல்லைன்னா நான் ஜனாதிபதி இல்லை அப்படின்னாரு. அதான் உண்மை. என்னை எங்க குடும்பம் பெத்து கொடுத்துச்சு இல்லைங்களே, ஆனா என்னை கண்டுபிடிச்சது யாரு? ஏன் பறவை ஆகாயத்தில் பறக்குதுன்னு நான் கேட்டேன். சிவசுப்பிரமணிய ஐயர் என்கின்ற அந்த ஆசிரியர் என்னை கடற்கரையில கூட்டு போய் காமிச்சார். இந்த பார், பறவை பறப்பதை பார். பார்த்த உடனே மனசுக்குள்ள உனக்கு என்ன ஏற்படுது யோசிச்சு பாரு. நாம் பறக்கணும். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாய்ந்திடும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான், பணந்தனை படைத்தான் ஒரு பாட்டு எழுதிருக்காருன்னா உன்னை பார்த்த உடனே நமக்கு அது மாதிரி வரணும்னு வரணுங்க. நான் அமெரிக்கால எங்க போயிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, முதல் விமானம் பறந்த இடத்துக்கு போயிருந்தேன். நார்த் கரோலினா ஸ்டேட்ல இருக்குது அந்த இடம். அங்க போயிருந்தேன். முதல் விமானம் பறந்தது 1903 ஒரு பாதிரியார் சொன்னாராம், மனிதன் ஆகாயத்தில் பறக்க நினைப்பது தவறு, அவன் கடவுளுக்கு எதிரானவன். அப்படி சொன்ன அந்த பாதிரியார் மகங்க தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க. தெரியுமா உங்களுக்கு? ரைட் சகோதரர்கள். அப்பம் பிள்ளையை கேட்காத நல்ல பிள்ளைகள், அப்பம் பேச்ச கேட்காத நல்ல பிள்ளைகள். அந்த விமானம் எப்படி தெரியுமா? அவங்க சைக்கிள் கடை வச்சிருந்தவங்க. கையில பெடல் போட்டு தாங்க ஓட்டிருக்காங்க. 30 வினாடி பறந்திருக்கு முதல் விமானம். நான் 2003 போயிருந்தேன், 100வது ஆண்டு. அப்ப அமெரிக்க ஜனாதிபதி அங்க வந்திருந்தாங்க. அப்ப என்ன மாறுதல் அடைஞ்சிருக்குங்கிற விஷயத்தை காட்டினாங்க. பழைய விமானமும் இன்னைக்கு இருக்கிற அந்த விமானமும் ராக்கெட்ல போய் இறங்கின
அந்த இது சந்திரன்ல போய் இறங்கின ராக்கெட்டையும் அப்படியே வரிசையா காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்படி மனுஷன் முன்னேறிருக்கான்? யாருங்க செஞ்சது? நாங்க பாடிட்டு விட்டுருவோம் இலக்கியவாதிகள். கற்பனை பண்ண எங்களுக்கு தெரியும், செயலாற்ற உங்களை போன்ற பொறியாளர்களால் தான் முடியும். ஞாபகம், நாங்க யோசிப்போம், நீங்க தான் செயல்படுத்த முடியும். வெறும் விளையாட்டு கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டடங்களையும் நாம பார்க்கிற போது அதுல ஒரு தமிழனுடைய உழைப்பு எங்கேயோ இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு தமிழன் நின்றுட்டு இருக்கான். அவருடைய ஆற்றல் மிகுந்த விஷயம். இப்ப ஏற்காட்டில் ஒரு பெரிய அலுமினி நடந்தது. அது என்ன தெரியுங்களா? 60 ஆண்டுகளுக்கு முதல்ல படிச்ச பொறியாளர்கள் ஒன்று கூட்டினாங்க. 60 ஆண்டுகளுக்கு முதல்ல படிச்சவங்க. அது அவங்க 60, அவங்க எல்லாருக்குமே வயசு 80க்கு மேல இருக்கு. அவங்க வந்து கொண்டாடுறாங்க. அதில் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துறாங்க பொறியாளர்கள். அதில் ஒருத்தர் சொல்றாங்க, நாகர்கோயில்காரரு, உலகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பாலங்களை எல்லாம் கட்டுறதுக்கு அதை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் யாருன்னு கேட்டா, அந்த வரைபடம் தயாரித்து தந்தவர் யாருன்னு கேட்டால் அந்த தமிழர் தான். ஞாபகம், உலகத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பாலங்கள் அத்தனையும் அவர் அமைதியா வந்து உட்கார்ந்துருக்காருங்க. எனக்கு நம்பவே முடியல. நம்மதுல 2 கடிதம் ஆனந்த விடல வந்துருச்சுன்னா 3ஆவது நாளே நான் எழுத்தாளரை படிக்கிறான். தாங்க முடியாத கண்டுபிடிச்சு சேர்க்கிறான். ஆனா அமைதியா இருக்காங்க. சத்யநாதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரு தெரியுமா? பில்கேட்ஸ் இருந்த இடத்தில் இப்போது இருக்கிறவர் ஆந்திராக்காரர். 115 கோடி ரூபாய் சம்பளம்ங்கிறாங்க அவருக்கு மாசத்துக்கு. 115 கோடி, மறந்துடப்படாது. சத்யநாதல்ல ஆந்திராவுக்காரர் சேர்ந்தவர். அவருடைய வரலாறு இப்ப நான் படிச்சேன். ஒரு ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் முடியல. ப்ரொஃபஸர் ரூம்குள்ள வர்றாரு. அந்த இதுக்குள்ள வர்றாரு. ஒரு மூலையில படுக்கை சுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பயங்கர கோபம். யார் இந்த முட்டாள்தனமான வேலையை பண்ணது? படுக்கை கொண்டு இங்க வச்சது. ஒரு பையன் சொல்றா, இது சத்யாவுடையது. ஏன் இங்க படுத்திருக்கான்? 15 நாளா வீட்டுக்கு போல, சாப்பாடு இங்கதான், இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேங்கிறான். சொல்லிக்கிட்டு இருக்கப்ப கலைஞ்ச தலையோட வந்து நிற்கிறார். ப்ரொஃபஸர் சொல்றார், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அந்த படுக்கை எடுத்துட்டு வெளியே போறாரு. நினைச்சு பாருங்க, பில்கேட்ஸ் இருந்த இடத்துல இந்தியாவை சேர்ந்த ஒருத்தன் போய் இருக்க முடியுமானால் அது எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவனாக தன்னை வளர்த்திருக்கணும். வெறும் பாட்டு, வெறும் கூத்து, வெறும் பேச்சு மனுஷன் இல்லைங்க. அப்படியே உலகத்தை புரட்டி போடுறவனா தான் இருக்கணும். என்ன செய்ய முடியுங்கிறத நினைச்சு பார்க்கணும். என்னங்க நீங்க வேற, நான் அரியர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படிலாம் சொல்லாதீங்க. அது வேற, இது வேற. மணிரத்னத்தை இன்னைக்கு நீங்க உலக டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் நினைக்கிறீங்கல்ல, அவர் ஒரு பொறியாளர். தெரியுமா உங்களுக்கு? கிரேசி மோகன், அவரு பொறியாளர். இந்த துறைக்கும் அந்த துறைக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா நீங்க நினைக்காதீங்க. நமக்கு எந்த துறையில படிச்சாலும் நம்மால் சாதிக்க முடியும். சாதிக்கணுங்கிற எண்ணமும் கோபமும் வெறியும் இருக்கணும். அது இருந்தா அடிச்சு தூக்கி நொறுக்கிட்டு வந்துடலாம். அப்படி அதுக்காகத்தான் நம்ம படாத பாடுபடுறோம். இப்ப கல்லூரி நாள்லாம் வர்ற போது என்னடா அது எப்ப பார்த்தாலும் அறிவுரையா சொல்லிட்டு இருக்காங்க. அறிவுரைக்காக இல்லைங்க, அறிவுரை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமேங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுதான் நம்ம தேடி தேடி பார்க்கிறோம். எங்க கிடைக்கும் இது பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நினைக்கிறோம். நான் பாரிஸ் போயிருந்தப்ப லியனார்டோ டாவின்சியினுடைய அந்த மியூசியத்துக்கு போயிருந்தேன். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர். இப்ப நம்ம பிசிக்ஸ் படிச்சோம்னா கெமிஸ்ட்ரி அவ்வளவா கவலைப்பட மாட்டோம். கெமிஸ்ட்ரி படிச்சோம்னா பாட்டனை பத்தி தெரியாது. 2 படிச்சா தமிழ் திணறும். இங்கிலீஷை பத்தி கவலையே கிடையாது. ஆனா அங்க அவர் எப்படி தெரியுங்களா, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவர் மிகச்சிறந்த சிற்பி, அவர் மிகச்சிறந்த ஓவியர். அவர் வரைஞ்ச ஓவியம் எது தெரியுமா? மோனலிசா. நான் ஏதாவது கேள்வி கேட்டா பயப்படாதீங்க, நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்புல நான் அதைத்தான் செய்வேன். நானே கேட்பேன். நானே எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடாமானே, உள்ளே வாடாமானே. ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்க வகுப்புல நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு. ஏன்னா அவர் தானே 10 வருஷமாவே படத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. டாவின்சியினுடைய ஓவியம் த லாஸ்ட் சப்பர், இயேசுக்கு எல்லாருடைய சாப்பிடுவார்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு முகம் பெண் முகமா இருக்குன்னு வச்சுதான் டாவின்சி கோட் அப்படின்னு ஒரு நாவல் வந்தது, படமாச்சு. அது நிறைய பிரச்சனைக்கு உள்ளாச்சு. அந்த லியனார்டோ டாவின்சி எதுக்கு சொன்னீங்களா? அந்த அங்க நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, பாராசூட் கண்டுபிடிச்சிருக்காருங்க அவரு. விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில், 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில். 600 வருஷத்துக்கு முதல்லயே பறந்து போற மனுஷன் கீழே விழுகிறதுக்கு என்ன வேணும்னு பாராசூட் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு.
இப்படியான விஷயங்களை நம்ம படிச்சு பார்த்தா, அங்க போய் அந்த மியூசியத்துல பார்த்தா நமக்கு வியப்பா இருக்குது. என்னதான் செஞ்சாங்க இந்த மனுஷங்க, எப்படி யோசிக்கிறாங்க. இந்த இருக்குல்ல தஞ்சை பெரிய கோயில், வெளிநாடுகளுக்கு போறப்ப இந்த சர்ச்சு 300 வருஷம் பழசு, இந்த கட்டடம் 400 வருஷம் பழசு பிடிப்பாங்க. அட போடா, எங்க ஊருக்கு போடா, 1000 வருஷம் பழசு. நாங்க 1000 வச்சிருக்கோம்டா, நாங்க வச்சிருக்கிறதுலாம் 1000 வருஷம் பழசு தான். அவ்வளவும் எங்க மாமல்லபுரம் போங்க, 7ஆம் நூற்றாண்டு சிற்பம். சிற்பம்னா எப்படி செய்யறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா அப்படி கல்ல அப்படி வச்சுட்டு கார்விங் அப்படி இல்லைங்க. எப்படி பண்ணக்கூடிய விஷயம் தெரியுமா? நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வாங்க. ஆயிரங்கால் மண்டபம் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. 1000 தூண் உள்ள இருக்கு. அந்த தூணை தட்டி பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகள் இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு ஓசை கேட்குங்க. NS கிருஷ்ணன் வந்தாரு, கலைவாணர், அங்க இருக்க இசைத்தூணு காமிச்சாங்க, தட்டி காமிச்சாங்க. இப்படி தட்டி தட்டி பார்த்தாரு, ஒவ்வொன்றும் ஒரு சத்தம் போடுச்சு. பிரமாதமான விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னாரு. என்ன ஒன்றும் புரியலையே, எந்த பாருங்க, தும் தும், இது பம் பம், இது தீம் தீம், இது தோம் தோம் அப்படின்னாரு. ஒன்றும் புரியல. நாங்க எழுது எழுது, தும் தும் பம் பம் துன்பம், தீம் தீம் தோம் தோம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம். இசையை அனுபவித்தால் துன்பம் தீர்ந்து போகும் என்பதை தமிழன் கல்லுக்குள் வைத்திருக்கிறான். அதை வச்சானா வைக்கலையங்க, அதை சொன்னா பாருங்க. அந்த ஆள் அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ள போனீங்கன்னா மீனாட்சியினுடைய சிற்பம் ஒன்று இருக்குங்க. மீனாட்சிக்கு என்ன சிறப்புன்னா, ஆண்டாளுக்கு சிறப்பு கிளி, மீனாட்சிக்கு சிறப்பு மூக்குத்தி. இன்னைக்கும் அந்த வைர மூக்குத்தி ஜொலிக்கும்பாங்க. மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அப்படின்னு ஒரு எழுதுவார் கண்ணாசன். அந்த மீனாட்சி இருக்க அந்த அந்த சிற்பத்திட்ட நீங்க போனீங்கன்னா அந்த கைடு கூட எப்பயுமே எங்கேயாவது போனீங்கன்னா கைடை கூட்டு போங்க. யார் அங்க இருக்கக்கூடியவங்கள. அவர் என்ன செய்வார் தெரியுங்களா, பையில வந்து ஒரு சின்ன இது வச்சிருப்பாரு, ஈர்க்கு மாதிரி ஒரு குச்சி வச்சிருப்பாரு, சின்ன குச்சி. போனோடனே அந்த அந்த இந்த மூக்கை அப்படி இப்படிட்டு அந்த குச்சியை எடுத்து இப்படி இப்படி திருகி உள்ள வைப்பாருங்க. அந்த மீனாட்சி சிற்பத்துக்குள்ள அந்த இது இருக்கு இல்லையா மூக்கு, அதுக்குள்ள அது போகுங்க அப்படியே. அதாவது ஒரு பெண்ணு மூக்குத்தி போடுற போது அந்த மூக்கு குத்திற்கு அளவா என்ன இது இருக்கோ அதே மாதிரியான விஷயத்த சிற்பி அங்க செஞ்சு வச்சிருக்கான். இப்ப நீங்க அந்த அம்மாவுக்கு ஒரு மூக்குத்தி வாங்கி போடலாம். அது செஞ்சு முடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? ட்ரில்லிங் மிஷின் நன்னவா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. இப்ப பெரிய ட்ரில்லிங் மிஷினா இருந்தா சிலை உடைஞ்சு போகும். அவன் எதை வச்சு போட்டிருப்பான் ஓட்டை? எதை வச்சு போட்டாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சு தெரியுங்களா? கிருஷ்ணாபுரம் என்று ஒரு ஊர் இருக்கு. இங்க எங்க போனீங்கன்னா திருச்செந்தூர் போற வழியில திருநெல்வேலிக்கு அங்கிட்டு 3 கிலோமீட்டர்ல. இன்னைக்கு போய் நீங்க உடனடியா இதுல பாருங்க, யூடியூப் சேனல் விக்கிபீடியால பாருங்க. அங்க ஒரு மன்மதனுடைய சிற்பம் இருக்குது. கையில் அப்படி கரும்பு வில்லு வச்சிருக்கான். இந்த கரும்பு வில்லு ஒரே கல்ல செஞ்சது, கணுக்கணுவா இருக்கும். மேல ஒரு சின்ன கடுகு போட்டோம்னு வச்சுங்களேன், 6 அடி இருக்கக்கூடிய கீழே வந்து விழுகும். உள்ளுக்குள்ள ஓடி 6 அடி கல் சிற்பத்துக்குள்ள உள்ள ஓடி வந்து விழுகும். எப்படி போட்டா ஓட்ட? நான் அங்க இருந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், அவருக்கு 90 வயசு. அவர் சொன்னாரு, எங்க தாத்தா சொன்னாரு, இது எப்படி போடுவாங்கன்னா, சின்னதா ஒரு குண்டூசி அளவுக்கு இப்படி ட்ரில் பண்ணிட்டு தினசரி அதுல தேனும் கருப்பட்டியும் வைப்பாங்களாம். என்ன ஆகுமா, நாளாக 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 எறும்பு அதுக்குள்ள அப்படியே போய் 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 அது வழியா வெளியே போயிருச்சுன்னா ஒரு ஹோல் வந்துருப்பான். எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. இவன் ஓட்ட போடல, ஒரு உள்ள மூளை விட்டு கீழே இழுக்கலாம். இது நம்ம ஊர்ல இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? நம்ம பாதி நேரம் சினிமா தியேட்டர்ல உட்காந்துருக்கோம்ல, பாதி நேரம் வேலை வேலை பார்க்குறோம்ல. இதை நேரில் போய் பாருங்க. இது யார் செஞ்சிருப்பா? உங்களை போன்ற ஒரு மூத்த பொறியாளர் தானே பண்ணிருக்க முடியும். அதானே வேணும். அனுபவிப்பது என்பது எல்லாவற்றையும் பார்க்கணுங்க, தெரிஞ்சுக்கணுங்க. அதெல்லாம் காட்டில் என்ன தெரியுமா, உற்சாகமா இருக்க பழகிட்டோம்னால எதையும் ஜெயிக்கலாம். விருப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு செய்யணும். எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு மறந்து போகுதுங்க, எல்லாம் எதுனாலும் மறந்து போகுது. மறக்கவே மறக்காது. யோசனை சொல்லி தர்றேன் கேளுங்க. இப்போ ஒரு போட்டி வைப்போம். இதே கல்லூரியில் ஒரு ரூம்ல உங்களுக்கு பிடிச்ச பொருள்கள் எல்லாம், காஸ்ட்லியா இருக்கக்கூடிய எல்லா பொருளும், பைக்கு கீழே இருந்து
எல்சிடி டிவி வரைக்கும் எல்லாத்தையும் உள்ள வச்சு 100 பொருள் உள்ள வச்சு வெளியே ஒரு நோட்டில் பேனாவும் பேப்பர் வச்சு உங்களை 1 நிமிஷம் உள்ள அனுப்புகிறோம். வெளியே வந்து எதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு எழுதுறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி முடிச்சிடோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு என்ன ஆகும்? உயிரை கொடுத்து உள்ள ஓடுவோம். அப்படி போட்டியில் ஒருத்தன் 101 பொருள் எழுதிட்டாங்க. எப்படி தெரியுமா? வெளியே நின்றுட்டு இருந்த பிள்ளையும் சேர்த்து எழுதிட்டான். உள்ள இருந்த 100 பொருள் இதையும் சேர்த்து 101. அப்ப புரியுதா? நமக்கு விருப்பமாக இருந்தால் நாம் எதையும் ஏற்றுக்கொள்வோம். குத்தி மண்டே பிளந்தால் படிச்சு விடுவோம். இன்னைக்கு வேணும், இன்னைக்கு ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அப்படி ஆற்றல் வரும். இன்னொன்னு, சந்தோஷமா இருக்கிறப்ப ஒரு விஷயத்தை அப்படி பிரட்டி பார்க்கிறப்ப ஒரு புன்னகை நம்ம முகத்தை தவழணும். கட்டு கட்டு கட்டுன்னு வகுப்பு போகக்கூடாது. என்னைக்காவது தெரியாத கேள்வியை நீங்க விட்டுட்டு வந்திருக்கீங்களா? விட மாட்டீங்க. சும்மா எழுது. நம்மளா திருத்தப்புறோம் நொறுக்கட்டு போ. தெரியாத கேள்வியை 30 பக்கம் உங்களால் எழுத முடியும். கர்ணன் குறிப்பு வரைகன் கேட்டிருந்தோம் மகாபாரதத்தில். ஒரு பையனுக்கு தெரியல, ஆனால் அருமையாக எழுதியிருந்தான். கர்ணன் மிக நல்லவன், அவன் மிக மிக நல்லவன். அவனை போன்ற ஒரு நல்லவனை நாம் எங்குமே பார்த்ததில்லை. அந்த கர்ணன் யார்? ஒரு கேள்வி கேட்கிறான். அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. கடைசியா முடிக்கிறான், இப்படிப்பட்ட கர்ணன்கள் இந்தியாவில் பிறக்க வேண்டும். அப்புறம் என்ன, இஸ்ரேலியா பிறப்பான். அந்த கர்ணன் புகழ் வாழ்க வளர்க முடிச்சுட்டான். கடைசி வரைக்கும் கர்ணன் யாருன்னே சொல்லலை. வெளியே வந்து பங்காளி 42 பக்கம் எழுதியிருக்கேன், பக்கத்துக்கு 2 மார்க் போடு. என்னாச்சு? 84. வேண்டாம், 1.5 போடு. அப்புறம் ஃபெயில் ஆகிட்டு எங்களை பிடிச்சி வைக்கிறது. என்னதான் எதிர்பார்க்குறாங்க? நாங்கள் பக்கத்துக்கு 2000 ரூபாய் எதிர்பார்க்குறோம் இல்லையே. பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்கும். அதுலேயும் சில பேர் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே கண்டுபிடிப்பான் ஃபெயிலு அப்படின்னா. கண்டளவே தோற்றான் உயிர் அப்படிமாங்க. பார்த்த உடனே போ, அவ்வளோதான். அப்புறம் உட்காந்து ஜன்னலை என்ன வேண்டியது 16 தடவை தண்ணி குடிப்பாங்க. பார்த்துருக்கேன். அதில் எனக்கு ஒரு வாத்தியார் வருவார். வந்த உடனே அவர் ரொம்ப கடுமையாக இருப்பார். எங்க எக்ஸாம் ஹாலில் இங்கே அவவே விட்டா அவவே அடிக்கணும். அவர்கிட்ட கேட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. நான் முதல்ல அறந்து போனேன். அவர் என்ன சொல்றாரு? அப்புறம் தான் விளையாட்டுக்கு சொல்றாரு போட்டுருக்கு, ஜாக்கிரதையா எழுதுங்கிறாரு. விவேகானந்தர் சொல்றாரு, யாரும் அறிவு இல்லாம பிறக்கல, அறிவு வேறுபடணும், அவ்வளவுதான். 8 வயசு பொம்பளை பிள்ளை, 8 வயசு ஆம்பளை பையன், 2 பேர்த்தையும் பொம்மையை வாங்கி கொடுங்க. 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. பொம்பளை பிள்ளை முதல்ல செய்யற வேலை தெரியுமா? ஒரு பொட்டு வச்சு சடை போட்டு ட்ரெஸ் பண்ணி அதை அப்படி சோஃபாவில் வச்சு இல்லை ஷோகேஸில் வச்சு கைதட்டும். பையன்கிட்ட கொடுங்க, கழுத்தை திருக்கி நெஞ்ச பிளந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த கருவியெல்லாம் எடுத்து திரும்பி சரி பண்ணி திரும்ப வச்சு திரும்பவும் ஓட வைப்பாங்க. அது அறிவு, பரிசோதிக்கின்ற அறிவு. இது அறிவு. அழகை ஆராதிக்கிறார். 2மே வேணும். இது குறையா இருக்காது, அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு கவிதை சொன்னா புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். கவிதை இங்க இருக்கா? நான் முத்தை தெரு 10 திருநை காத்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கவிதைன்னா எப்படி இருக்கணும்? கவிதை நம்மளை வந்து அப்படி ஒரு உழுப்பணும். அப்படி கேட்ட உடனே நமக்கு காதுக்குள்ள போய் நெஞ்சுக்குள்ள வந்து அப்படியே புலகாங்கி தான் அடையணும். அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு கவிஞன் இப்ப சமீபத்தில் காலமாயிட்டார். கவிதைகள் எப்படி இருக்கு தெரியுமா? இதுக்காகவே தமிழ் பாடம் படிக்கணும். ஜெர்மனிலையும் ஜப்பான்லையும் நான் பார்த்த ஒரு விஷயம் தெரியுங்களா? எந்த உயர்கல்வி படிச்சாலும் அந்த நாட்டினுடைய கிளாசிக்கல் லிட்ரேச்சர் படிக்கணும். எந்த உயர்கல்வி படிச்சாலும் சரி. இப்ப நீங்க பொறியியல் படிக்க வந்தா தமிழா படிக்கிறீங்க இல்ல, மருத்துவம் படிக்க வந்தா படிக்கிறீங்களா இல்ல, வேளாண்மையில கிடையவே கிடையாது. ஆனா அந்த நாட்டில் அப்படி இல்லை. அந்த நாட்டில் உயர்கல்வியில அந்த நாட்டினுடைய கிளாசிக்கல் லிட்ரேச்சர் படிக்கணும். நீங்க படிக்கணுங்க. நான் மந்திரியானா சட்டம் போடுவேன். எந்த படிப்பு படிச்சாலும் சரி, நீ எம்ஏ படிக்கிற மாதிரி தமிழ் படிக்கிற மாதிரி ஒரு பேப்பர் பாரதி படி, ஒரு பேப்பர் ராமாயணம் படி, பாஸ் பண்ணு பெயிலா போ, அது வேற வேற. ஆனா ரசிக்க தெரியணும். ஞாபகம் வச்சுக்கங்க, ரசனை சாதாரணமானது இல்லை. அழகா சொல்றாரு அப்துல் ரஹ்மான். இந்த அந்த கவிதை சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. மூடி திறக்கும் முன் இமைகள் மீன் வலையா கொசு வலையா? இவ்வளவுதான் கவிதை. மூடி திறக்கும் முன் இமைகள் மீன் வலையா கொசு வலையா? கவிதை முடிஞ்சு வச்சு. இதை நான் வகுப்புல பாடமானது கேட்கிறேன். மீன் வலைக்கும் கொசு வலைக்கும் என்னப்பா வேறுபாடு?
எந்திரினா போதும். இப்படி நெஞ்சு வலி வந்துடும். கேள்வி கேட்டக்கூடாது. ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன கொஞ்சம் யோசிக்க. இதுல ஒண்ணு இருக்காது, அதுல எல்லாம் இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு பையன் சொன்னா, மீன் வலையில் மீனை பிடிக்கலாம், கொசு வலையில் கொசுவை பிடிக்கலாம். கொசுவை பிடிச்ச புளிக்குழம்பு வைக்க போறோம். ரெண்டுக்குமான வேறுபாடு தெரிஞ்சுங்க. ஒன்று உள்ளே இருப்பதை வெளியே விடாது, மீன் வலை. இன்னொன்று வெளியே இருப்பதை உள்ளே விடாது, கொசுவலை. நீ மீன் வலை போல என்னை ஏற்றுக்கொள்கிறாயா, கொசுவலை போல மறுத்தளிக்கிறாயா, என்னை காதலிக்கிறாயா இல்லையா? அவ்வளவுதான். சரி, நான் என்ன நீங்க காதலிக்க போறோம் கூட வருவேன். இப்ப ஐயா விளக்கம் சொல்லுவார் பாரு. உங்களுக்கு தெரியணும், கவிதையை அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கணும், கவிதை தெரியணும், ஓவியம் தெரியணும், இசை தெரியணும். இப்ப சமீபத்தில் ஒரு பையன், இந்திய வம்சாவளியை சேர்ந்த பையன், அவன் பேர் கூட நாதஸ்வரமா என்னமோ முடிஞ்சது, லிடியன் நாதஸ்வரமா. அந்த பையன் 2.5 வயசுல பியானோ பின்றான். 3 வயசுல திருஞான சம்பந்தர் பாட்டு பாடினார்னா ஒத்துக்கிற மாட்டேங்கிறோம். ஆனா அந்த பையன் இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானும் இளையராஜாவும் பார்த்து பாராட்டுறாங்க. இசை நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், ஓவியம் ரசிக்க தெரியணும், கவிதை பார்த்த உடனே எதிர்க்கணும், புதிய கண்டுபிடிப்புகள் வேணும். இப்ப நான் விஞ்ஞானம் சொன்னேன், வரலாறு சொன்னேன், பயணம் சொன்னேன், எல்லாம் சொன்னேன், கவிதையும் சொன்னேன். ஏன் கவிதை சொன்னேன்? உங்களுடைய தமிழ் என்னை ஈர்த்தது. நீங்க பேசினது, ரசிச்சது, கேட்டது, கைதட்டினது என்னை ஈர்த்தது. இது வேணும். நமக்கு ரசிக்க தெரியணும். சாப்பாடு கூட ரசிச்சு சாப்பிடணும். சில பேர் அம்பட்டி மொத்தமா உருட்டி மேல் நோக்கி எறிவாங்க, பார்த்துருக்கீங்களா? நியூட்டன் விதி தோத்து போறது அந்த இடத்துல தான். அவர் எல்லாம் கீழே விழுகும்னாரு, இவன் மேல் நோக்கி எறிவான். ஒரு கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன். குறிஞ்சி மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், மருதம் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடல் சார்ந்த இடம். பாலை தமிழ்நாட்டில் இல்லை, இப்ப பாலையாத்தான் இருக்குது, அது ஒன்றும் செய்ய முடியாது. பாலை மணல் சார்ந்த இடம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்று ஒரு படிமம் கொள்ளும்பார் சிலப்பதிகார ஆசிரியர். சரி, இருக்கட்டும். இந்த குறிஞ்சி தான் காதலுக்குரிய இடம்ங்கிறான். நியாயமான விஷயம். அதனாலதான் காதல் சீன் புறம் பாருங்க, ஊட்டி, கொடைக்கானல் அல்லது சுவிட்சர்லாந்து, நியூசிலாண்டுன்னு போய் எடுத்துடுறாங்க. ஏன்னா அங்கதான் காதலிக்க முடியும். சுடுகாட்டிலே காதலிப்பாங்க, சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே அந்த எலும்பு கொண்டு அவளை அப்படி செல்லமா அடிக்கிறான். அவன் அந்த சாம்பல் எடுத்து ஃபுட் அப்படியே மூஞ்சில் ஊதுறா. அப்படியே 2 பேரும் பறந்து போறாங்க. உயிரே போயிடும். பேய் கூட பேசிட்டு இருக்கமா, மனுஷனா நமக்கு சதயமா போகும். குறிஞ்சியில ஒரு காதலன், காதலி வர்றேன் இருந்தான். ரொம்ப நேரமா காத்திருக்கான். மாலை நேரம் ஆச்சு, இருட்டுது, வரவே இல்லை, போயிட்டான். மறுநாள் வந்தான். இன்னைக்கு அவன் வந்தான்னா அவட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். அவளும் வந்துட்டான். வந்த உடனே என்ன செஞ்சான்? நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு பேசினான். எப்பவுமே அப்படித்தான் செய்வோம். நேத்து உனக்காக நான் காத்திருந்தேன், நீ வரல. இல்ல, நான் வந்தேன் அப்படின்னா வரல. இரவு சூரியன் மறைஞ்சு ரொம்ப நேரம் நிலவு தோன்ற வரைக்கும் இருந்தேன், நீ வரல. அது சொன்னா, வந்தேன், சில சம்பவங்கள் நிகழ்ந்ததால் என்னால் உன்னை பார்க்க முடியல. என்ன சம்பவம்னு கேட்டான். அப்போ சொன்னான், நான் மலையிலேருந்து புறப்பட்டேனா, நீ கீழே இருக்கேன்னு தெரியும், மலையிலேருந்து புறப்படுறேன். அப்போது மழை வர்ற மாதிரி இருட்டுச்சு. வெட்டியதால் விழவில்லை, வெட்டாமல் இருந்திருந்தால் விழுந்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாமல் இருந்திருந்தால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராமல் இருந்திருந்தால் வந்திருப்பேன். சொல்லி முடிச்ச உடனே ஓடி போய் கையை பிடிச்சிட்டான். என்னை ஒரு நாள் பார்க்காட்டி ஏன் இப்படி லூஸ் ஆயிடுற அப்படின்னு கேட்டான். இவனுக்கு புரியல. அப்படின்னு அவன் சொன்னான், நீ தான் லூஸு, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா? நான் உன்னை பார்க்க வந்துட்டு இருந்தேன்னா, அப்ப அவசரமா ஓடி வர்ற போது ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்கு, மலைச்சரிவு. ஒரு அடி எடுத்து வச்சிருந்தேன்னா சூசைட் பாயிண்ட் மாதிரி கீழே போயிருப்பேன். அப்போ ஒரு மின்னல் வெட்டியது. அது வெட்டியதால்
நான் விழவில்லை. அது வெட்டாமல் இருந்திருந்தால் நான் விழுந்திருப்பேன். கொஞ்ச தூரம் தாண்டி வந்தேன், ஒரு பாம்பை மிதிச்சு விட்டேன். எனக்கு உயிரே போயிடுச்சு. அப்படியே நின்றுட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது ஏற்கனவே இறந்து போயிருந்திருக்கு. அது செத்ததால் நான் சாகவில்லை. அது சாகாமல் இருந்திருந்தால் நான் செத்திருப்பேன். கீழே வந்துட்டேன், ஒன்னையும் பார்த்துட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பாவுடைய தேரின் ஓசை கேட்டது. காரின் ஓசை இப்போ சொல்கிறோம்ல, தேரின் ஓசை கேட்டது. அவர் வந்ததால் நான் வரவில்லை. அவர் வராமல் இருந்திருந்தால் நான் வந்திருப்பேன்னு சொன்னால் அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்கின்ற அந்த தன்மை நமக்கு வேணும். கவிதை என்பது வெறும் எழுத்துக்கள், வார்த்தைகள் அல்ல, உயிர். ஏன் நம்முடைய தாய்மொழியை படிக்கணும் தெரியுங்களா? சாப்பாட்டுக்காக, பென்ஷனுக்காகலாம் இல்லைங்க. நாம இருக்கிற போது அது நம்மளை வியக்க வைக்கணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. நான் திருவள்ளுவன். உடம்புக்கு நீ சாப்பாடு போடுறியே, உன் உயிருக்கு என்ன போடுறேன்னு கேட்குறான். உயிருக்கு எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன்னு உளரக்கூடாது. உயிருக்கு என்ன தெரியுங்களா? புகழ் தான் உயிருக்கு நம்ம தரக்கூடிய ஊதியமாங்க. எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது பலர் போய் அவர்கிட்ட சம்பள உயர்வு கேட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்து வாங்கி கொடுத்தாரு. அதில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்கல்ல கோயில்களில், அவங்க போய் ஒரு மனு எழுதி கொடுத்தாங்களா, எங்களுக்கு சம்பளம் குறையா இருக்குங்க, நீங்கள் பார்த்து செய்யணும். உடனே ஹெச்ஆர்என்சி போர்டில் இந்த அறநிலையத்துறையில் விசாரிச்சுட்டு அவர்களுக்கெல்லாம் சம்பளத்தை உயர்த்தினாராம். இதோட விட்டுட்டோம்னா இது பேச்சே கிடையாது. இது எப்படி முடிக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். அப்படி அவர் கொடுத்துட்டு சொன்னாராம், தமிழ்நாட்டில் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, சம்பளம் கூட வேணும்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நாதஸ்வரம் வாசிப்பவர்கள் மட்டுமே ஊதிய உயர்வு கேட்டார்கள் அப்படின்னாராம். ஊதிய உயர்வு கேட்டார்கள். ரொம்ப பேருக்கு புரியல, அதனால பிரச்சனை இல்லை. ஊதிய உயர்வுனா நாதஸ்வரம் ஊதுறமா, ஊதியம்னா சம்பளம்னு ஒரு அர்த்தம். ஊதிய உயர்வுன்னா சம்பளம். அதாவது ஒரு சொல் ரெண்டு பொருள். இது எப்படி புரிய வைக்கிறது? இப்போ ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. இதை பாடுனா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. உடனே ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா, ஐயா நான் உங்களை பாடையில பார்க்கணும்யா அப்படின்னா. என்ன அர்த்தம்? இது புரியுதா? இத பாடுனா நல்லா இருக்கும்னாரு. உங்களை நான் பாடையில ரெண்டு அர்த்தம். பாடுற போதுன்னு ஒரு அர்த்தம், பாடையிலன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொருத்த எந்திரிச்சு எப்ப பார்க்கலாம்யா அப்படின்னு கேட்டான். என்ன வார வாரமா போவாரு? இல்லைங்க, வாழ்க்கை ரசிக்கத்தக்கது, சுவையானது, இனிமையானது, வெற்றி நிறைந்தது, சாதனைகளுக்குரியது. மேரி கியூரிக்கு பிறகு எந்த பெண்மணியும் 2 முறை நோபல் பரிசு வாங்கல. ஏன்? எந்த ஆணும் வாங்கல. 2 முறை. ஒரு முறை வேதியியல், ஒரு முறை இயற்பியல், பிசிக்ஸ்ல ஒரு முறை, கெமிஸ்ட்ரியில் ஒரு முறை. நம்ம எப்போ பார்த்தாலும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். 2 முறை வாங்கினாங்க அந்த அம்மா. அந்த அம்மா இறந்த போது அதனுடைய உடம்பு சோதித்து பார்த்தா எத்தனை வகையான கதிர்களால் அந்த உடம்பு பாதிக்கப்பட்டது தெரியுமா? அது மட்டும் இல்லை, தான் கண்டுபிடிச்ச ஒரு பொருளுக்கு, கனிமத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுங்களா? பொலேனியம். ஏன் பொலேனியம்னு வச்சாங்க தெரியுங்களா? அந்த அம்மா பிறந்தது போலந்து தேசம். தன்னுடைய நாடு உச்சரிக்கப்பட வேண்டும் என்று அந்த அம்மா நினைச்சதுனால தான் கண்டுபிடிச்ச பொருளுக்கு பொலேனியம் பேர் வச்சது. ஏன் நீங்க எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு பதிலாக ஒரு நோபல் பரிசு வாங்குங்களேன், ஏதாவது கண்டுபிடிங்களேன், தமிழ்னு பேர் வைங்களேன். எஸ்ஆர்எம்க்கு மட்டுமல்ல உலகத்துக்கே பயன்படுவீர்கள் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.